ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவுனி அரிசி மாவு தான் வந்துட்டு ஆட்டிகிட்ருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தோசைக்கு இட்லிக்கு தனியாக அரைச்சி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு, அதாவது இட்லி அரிசியும் உளுந்தும் சேர்த்து போட்டு அரைச்சி அது மாதிரி கரைச்சி இது மாதிரி 2 இதில் வந்துட்டு மாற்றி வச்சாச்சு. இது வந்து கவுனி அரிசி மாவு, கவுனி அரிசியும் உளுந்தும் போட்டு அரைச்சது. இது 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதாவது புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்ற ரெடி பண்ணிட்டேன். மதியானம் வச்ச கறி குழம்பு, கறி வறுவல் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி கறி தோசையும் முட்டை தோசையும் தான் இந்த தோசை மாவில் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும், மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கவுனி அரிசி தோசை மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறியை வச்சு ஃபுல்லாக மசாலாலாம் பரப்பி இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஒரு முட்டை தோசை, ஒரு கறி தோசை தான் இன்றைக்கி நான் பசங்களுக்கு நைட்டு டின்னராக ஊற்றி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் சண்டே நான் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அதனால் வந்துட்டு நைட்லேயே வந்துட்டு ராகி கூழ் செஞ்சு வச்சிட்டோன்னா காலையில் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். இது மதியானம் வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் அந்த கூழில் போட்டு நல்லா கிளறி வச்சுருவோம். இப்போ பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு, அதையும் கழுவிட்டோம். கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் தூங்கலாம்.